வணக்க நேயர்களே, மீண்டுமாக ஒரு அருமையான மதிய வேளையிலே வல்லமையின் அலைகளின் வானொலி ஒளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே உங்களை மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் ஒரு அருமையான ஒரு நேர்காணலோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். ஆமாம், போற்றுவேன், ஐ வில் பிரேஸ் யூ. பிரின்ஸ் எசக்கியல் எழுதி பாடி அமைந்த குறுந்தட்டு தான் இந்த அருமையான ஒலி ஆல்பம் போற்றுவேன். இசைப்பாடல் அமைப்பாளர் பிரின்ஸ்டன் கணேசரட்னம் அவர்களின் இனிய இசையில் வடித்து எடுக்கப்பட்ட ஒலி கலவைதான் இந்த போற்றுவேன் ஆல்பம். செயல்திறன் தயாரிப்பாளர் டேனியல் தாமோதரன் அவர்களின் நெறியாழ்கையில் பிறந்ததுதான் இந்த போற்றுவேன் ஒலி இழை. அது மாத்திரமல்ல, பெருமிக்க மிக்க இந்த ஆல்பத்தை தயாரித்து வெளியிட்டது ராப்சர் ஸ்தாபனம். ஆமாம், rapture.ca என்ற இணையதளத்திலே நீங்கள் போய் பார்த்தால் இதை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். அத்தோடு பிரின்சன் கெனசரட்னம், லெவன்சிலி தேவன், ஸ்டீவ் கிளீவ் வெலண்டைன் ஆகியோரின் முக்குரல் வளங்களையும் ஒன்றிணைத்த ஒலிக்கீட்டுத்தான் இந்த போற்றுவேன் ஆல்பம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் வகையில் மிக்ஸ்ட் அண்ட் மாஸ்டரேட் பண்ணி மெருகூட்டி தந்திருக்கின்றார்கள் டொரண்டோவின் முன்னணி ஸ்டூடியோவான பேஸ் ஒன் ஸ்டூடியோஸ். அதன் இன்ஜினியர்ஸ் ஜெஃப் பெலட்டே அண்ட் ஜார்ஜ் சேரா அவர்களும் மிகுந்த விகத்தில் பணியாற்றி ஒரு அருமையான ஆல்பத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ தே டன் அ குட் ஜாப். இவ்வளவு இசைத்தொழில் வளங்களையும் தன்னியத்தை இணைத்து கொண்டு ஒரு இசைக்களஞ்சியத்தை இந்த கனடிய மண்ணில், இந்த டொரண்டோவில் எமது இளைஞர்கள், அதாவது கர்த்தரின் நாமத்தின் மகிமைக்காகவும் எமக்காகவும் வழங்கிய ஒரு தரமிக்க இசை களஞ்சியம்தான் இந்த போற்றுவேன் ஆல்பம். இவ்வளவு இசைத்தொழில் வளங்களையும் தன்னியத்தை இணைத்துக் கொண்ட இந்த ஆல்பம், இந்த போற்றுவேன் பாடகரை நாம் சந்திக்கும் முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டுமாக உங்களோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு என்பதாக இணைந்து உள்ளோம். ஸ்டே டியூன். அருமையானவர்களே, நாங்கள் நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். நேரம் கலையத்திலே 12:54. இப்பொழுது அருமையான சகோதரன் பாடிய அதே இசைத்தட்டு, அதாவது போற்றுவோம் என்கின்ற இசைத்தட்டில் இருந்து 4வது பாடலை நாங்கள் கேட்போம். ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியும் காண்கின்ற யாவோ கர்த்தரும்மை போற்றிடுமே. பூமியில் வெல்கம் பேக் வேவ்ஸ் ஆஃப் பவர். உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் சகோதரன் வின்சென்ட் மேனுவல். இன்றைய நாளில் நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கின்ற திரு பிரின்ஸ் எசக்கியல் அவர்களுடன் ஒரு சந்திப்பு ஆரம்பமாகின்றது. வணக்கம் சகோதரன். பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கிறீங்க? பிரைஸ் லார்ட், ஐம் ரியலி குட், தேங்க் யூ. இன்றைய இந்த நேர்காணலிலே நீங்கள் ஸ்காப்ரோலேருந்து இந்த ஸ்டூடியோவுக்கு மிக சிரமத்துடன் வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன், விசுவாசிக்கின்றேன். கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்கின்றோம். இதுதான் உங்களுடைய முதல் நேர்காணலா? Yes, it is, yeah. நிச்சயமாக God will bless you. Thank you. ஸோ நீங்கள் உங்களை பற்றி சிறிது சொல்லிக்கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை வயதிலிருந்து நீங்கள் பாடுகிறீர்கள், அல்ல பாட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருந்தார்? அந்த வரம், அந்த டேலண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை வயதிலிருந்து இருக்கின்றது, அல்லது எத்தனை வயதிலிருந்து நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்? சின்ன வயசுலேயே நம்ம ஒரு மியூசிக் டீச்சர். ஸோ நான் ஒரு 3 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 3 வயசுலேயே நான் ஐ ஸ்டார்ட் சிங்கிங் அட் சர்ச். சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் எல்லாம் பாட தொடங்கினேன்.
குவாரில் சின்ன வயசுலேருந்து ஸ்ரீலங்காவிலே. ஸ்ரீலங்காவிலே பாட துவங்கிட்டீர்கள். கிட்டத்தட்ட 8 வயசுக்கு மேலே பாட ஆரம்பித்திருப்பீர்கள். Yeah. சரி, நீங்கள் அண்மையில் அல்லது கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக நான் நினைக்கிறேன் ஜீவ ஊற்று 4ஆம் பாகத்தில் பாடியிருந்தீர்கள் அப்படியா? Yeah, last year. லாஸ்ட் Yeah, இயர். last year. ஸோ ஐ ரிமெம்பர்ட். என்றால் இந்த ஜீவ ஊற்று அந்த ஆல்பம் இங்கே பாட வரும்போது உங்களுடைய பேரை பார்த்த எனக்கு ஞாபகம் இருந்தது. அதனால் தான் கேட்டேன். உண்மையில் அது ஒரு சக்ஸஸ் ஆல்பம். அந்த ஆல்பத்தில் நீங்கள் பாடியிருந்தது, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? Arun uncle is a very good friend of mine. He's also a family friend. அவர் என்ன அந்த சிடியில் பாட சொல்லி வந்து கேட்டார். நான் அந்த பாட்டு யுத்த சத்தம் ஓய வேணும் இலங்கை நாட்டிலேன்னு ஒரு தாயகத்தை கொடுத்த ஒரு பாடல். ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிடியில் பாட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஸோ ஐ வென்ட் டு த ஸ்டூடியோ அண்ட் ஐ டிட் ரெக்கார்டிங். It was a very successful recording, I believe. ஆமாம், அந்த பாடல் அந்த நேரத்துக்கு காலத்துக்கு ஏற்ற விதத்தில் நீங்களும் அதை உணர்ந்து பாடக்கூடிய விதத்தில் அமைந்திருந்தது, அப்படித்தானே? Yeah, it came out very well. I was really surprised that the song was really a good song. சரி, இந்த போற்றுவேன் ஆல்பம் உருவாக காரணம் என்ன? நீண்ட நாட்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக ஒரு ஆல்பம் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கமா, அல்லது ஆத்ம ஆதாயத்துக்காக இந்த ஒரு ஆல்பத்தை வெளியிட வேண்டும் அல்லது பாடலை எழுதி பாட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் உங்களோட மனத்தில் இருந்ததா? ஆண்டவர் எனக்கு ஒரு தாளந்தை கொடுத்துருக்கார். ஸோ ஐ வாண்டட் டு ப்ரைஸ் காட் வித் தட் டேலண்ட் ஃபார் அ லாங் டைம். அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கிட்ட நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே I want to establish my talent that you've given me. So God said, wait, be patient, and the time will come. And with my producer Daniel came up to me and he asked me, there's a music director here who's really good in doing music. Why don't you do a CD? Oh. I prayed about it. I didn't have any songs written at that time. ஒரு பாட்டு நான் எழுதவே இல்லை. ஆனால் ஸ்டூடியோக்கு போகும் முதல் I written about 16 songs. Wow. And then we went into the studio and it was just all by God's grace that everything happened. So that's been within 1 month you did all the songs? It took us about a year process to do the whole CD, but before we went to the studio to do the recording, I had written all the songs down. And like some of the songs, they're all just my personal experience and what I've been through and stuff. So it's more like my walk with God. It was a right time, right? Amen. ஆமாம் நேர்களே, அருமையான ஒரு நேர்காணலில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். எங்களோடு இணைந்திருப்பது அருமையான சோரன் பிரின்ஸ் அவர்கள், எசேக்கியேல். தொடர்ந்து நாங்கள் அவரோட ஆல்பத்திலிருந்து ஒரு சில வரிகளை மாத்திரம் பாடலாம். காரணம், அவர் பாட இருக்கின்றார். அவருக்கு இன்றைய நாளில் சுவையினம் காரணமாக, தொண்டையிலே சுவையினம் காரணமாக முழு பாடலையும் பாடாவிட்டாலும் ஒரு சில பல்லவியோ அல்லது சரணத்தை பாடி எங்களை இந்த இடத்துல இந்த ஷோவில் ஒரு மகிழ்ச்சிக்கு உண்டாக்குவார். அது மாத்திரமில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்காகவும் அந்த பாடலை இந்த ஸ்டூடியோவிலே அவர் பாட இருக்கிறார். இங்கே இந்த பாடலை கேட்டு பார்ப்போம். கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, என் ஜெபத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, கிருபை நிறைந்தவரே, அன்பின் தேவன் நீரே, கிருபை நிறைந்தவரே, அன்பின் தேவன் நீரே, என் ஜெபத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, என் ஜெபத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. கரங்களில் வை
சுகமாக்கினீர். என் வேதனைகள் சோதனைகள் அனைத்தையும் உம்மேலே சுமந்தீரையா. என் வேதனைகள் சோதனைகள் அனைத்தையும் உம்மேலே சுமந்தீரையா. ஆராதனை 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 ஆராதனை. என் ஜெபத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, என் ஜெபத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. எனக்காகவே நீர் அடிக்கப்பட்டீர், எனக்காகவே நீர் நொறுக்கப்பட்டீர், எனக்காகவே நீர் அடிக்கப்பட்டீர், எனக்காகவே நீர் நொறுக்கப்பட்டீர். என் பாவங்கள் கட்டுகள் அனைத்தையும் உம்மேலே சுமந்தீரையா. என் பாவங்கள் கட்டுகள் அனைத்தையும் உம்மேலே சுமந்தீரையா. ஆராதனை 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 ஆராதனை. என் ஜெபத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, என் ஜெபத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. கிருபை நிறைந்தவரே, அன்பின் தேவன் நீரே, கிருபை நிறைந்தவரே, அன்பின் தேவன் நீரே. ஆராதனை 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 ஆராதனை. வெல்கம் பேக் வேவ்ஸ் ஆஃப் பவர். இன்றைய நாளில் எங்களோடு அருமையான சௌரன் பிரின்ஸ் எசேக்கியேல் அவர்கள் நேர்காணலே இணைந்திருக்கிறார். இந்த நேர்காணல் தொடர்கின்றது. அருமையான அழகான பாடலை பிரின்ஸ் பாடிக்கிறீர்கள். பியூட்டிஃபுல் சாங். கனடிய மண்ணில் உள்ள கிறிஸ்தவ ஆல்பம் தயாரிப்பாளர்கள் ஜெனரலி அனைவருமே இந்தியா தமிழ்நாட்டில் பாடல் ஆல்பங்களை சென்று பதிவாக்கி அல்லது இங்கிருந்து ஒழுங்கு பண்ணி செய்து முடிப்பார்கள். எல்லாமே இந்தியாவிலே தயாராகின்றது. ஆனால் இந்த போற்றுவேன் ஆல்பம் இங்கு உருவாகியுள்ளது. இதற்கு ஏதாவது விசேட ஒரு காரணம் அல்லது எதிர்பார்ப்புகள் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த கனடிய மண்ணில் நானும் நீண்ட நாட்களாக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. வேறு கம்யூனிட்டியில், அதாவது மற்ற தமிழ் மக்கள் இளைஞர்கள் இப்படிப்பட்ட சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே உங்களுடைய இந்த விருப்பம் எப்படி அமைந்தது? தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஏன் கனடிய மண்ணிலே இதை உருவாக்க நீங்கள் தீர்மானித்தீர்கள் இப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸான ஒரு ஆல்பத்தை? I think the biggest reason why we did that is that கனடாலேயே நிறைய தாளந்து நிறைந்த நிறைய பேர் இங்கே இருக்கணும். ஸோ அவைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படியாக, or to give them a boost, to encourage them. So by doing this first CD through Rapture Records, it's a new record label that we started. We're paving a way, opening doors for more artists that are local talent here in Toronto, in Canada. So if you want to do a CD for God, you don't have to go to India to do it. You can do it here because there's people talented that are willing to do that here.
So this is the biggest reason why we did it in Canada. and also very good quality either. That's true as well. அது மாத்திரமில்லை, இன்னொரு கேள்வி, அதுக்குள்ள இன்னொரு தனித்துவத்துவம் அடங்கியிருக்கின்றது. அருமையான கொம்போசர் இசையமைப்பாளர் திரு பிரின்ஸ்டன் கணேசரட்னம் அவர்கள் போற்றுவேன் ஆல்பத்திற்கு இசையமைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பியதற்கு காரணம் என்ன? அவர் இந்த ஆல்பத்துக்கு இசை அமைக்க வேண்டும் என்று. I didn't know Princeton before. Really? ஒரு நாளும் ஒரு பார்த்ததே கிடையாது. It was actually my producer who came up to me. Daniel Tamodram came up to me, and I heard some of his songs before. He has done some Malayalam Christian songs. He's done a beautiful job with the music. So when he came, we met him. He's a young man. He's only 24 years old. Really? He's a very talented young guy. So when we went to see him, I heard a lot of his samples. And I said, wow, this guy, he's talented. And he's Sri Lankan as well. He's not Indian. He's Sri Lankan, so he's a local talent. So I wanted everything for this CD to be something that is personal, something that we can connect to. That's wonderful. உண்மையில் மிக ஆச்சரியமான ஒரு சம்பவம். நான் நினைக்கிறேன் ஆண்டவருடைய ஒரு சித்தம் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு யூனிட்டி, அதாவது ஒரு ஐக்கியம் இளைஞர்கள் தரப்பில். அவர் நாட் கனடியன், ரைட்? He's German. ஜெர்மன். அவர் இந்த இடத்துல விசிட் பண்ணதும் ஒரு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு திட்டமாக இந்த இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, அந்த அருமையான சகோதரன் ஒரு யங் ஃபெலோ, நல்ல இசையமைப்பாளர், நிறைய டேலண்ட்டுகள் கொண்ட ஒரு சகோதரர் இந்த இடத்துல இந்த ஆல்பத்தை அவர் தயாரித்து கொடுத்துருக்கின்றார். நிச்சயமாக இந்த ஆல்பம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆல்பம். இளைஞர்கள் மாத்திரமில்லை, எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு ஆல்பம். தொடர்ந்து நாங்கள் ஒரு அருமையான ஒரு அடுத்த நிகழ்ச்சிகளை கடந்து செல்லுவதாக ஒரு சிறிய விடைவெளி எடுத்துக்கொள்வோம். ஸ்டே டியூன். ராஜாதிராஜன் நீரே, கத்தாதி கத்தர் நீரே, ராஜாதிராஜன் நீரே, கத்தாதி கத்தர் நீரே, என்றென்று உம்மோடு வாழ்ந்திடுவேன், உம் பெயரை புகழ்ந்திடுவேன், என்றென்று உம்மோடு வாழ்ந்திடுவேன், உம் பெயரை புகழ்ந்திடுவேன், ராஜாதிராஜன் நீரே, கத்தாதி கத்தர் நீரே, ராஜாதிராஜன் நீரே, கத்தாதி கத்தர் நீரே. வெல்கம் பேக் வேவ்ஸ் ஆஃப் பவர். அருமையான ஒரு நேர்காணலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இளம் வாலிபர் சகோதரன் பிரின்ஸ் எசக்கியல் அவர்களுடைய போற்றுவேன் ஆல்பம் ஒலிகளைக்கான நேர்காணலில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அருமையான ஒரு பாடலை முன்பு எங்களுக்கு பாடி காட்டியிருந்தார். அநேக கலைஞர்கள், அதாவது ஸ்டூடியோவில் உள்ளவர்கள் கூட அன்பாக கேட்டுக்கொண்டது கிணங்க இன்னும் ஒரு இனிமையான பாடலை அந்த ஆல்பத்திலிருந்து பாட இருக்கிறார். ஸோ ஆர் யூ ரெடி? Sure. Thank you. பணிந்து உம் பாதம் வீழ்ந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன், கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன், பணிந்து உம் பாதம் வீழ்ந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன், கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர்,
கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் 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 என்றென்றுமே. We fall down, we lay our crowns at the feet of Jesus. The greatness of mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. And we cry, holy, holy, holy is the Lamb. We fall down, we lay our crowns at the feet of Jesus. The greatness of mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. Hallelujah, 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 Jesus. wonderful wonderful so nice. கேட்டுக்கொண்டிருக்க நேயர்களே, பார்வையாளர்களே, அருமையான ஆல்பத்தின் பாடல்களை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சௌரன் பிரின்ஸ் எசேக்கியேல் அவர்களுடைய பாடல் அடங்கிய போற்றுவேன் ஆல்பம் மிக அருமையான ஒரு இசை பூங்கொத்து. நீங்கள் இந்த ஆல்பத்தை மீண்டுமாக கேட்க விரும்பினால், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் போக வேண்டிய ஒரு இணையதளம் rapture.ca. அந்த இணையதளத்திலே நீங்கள் சென்று பார்த்தால் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? It's rapturerecords.ca. மன்னிக்கோன் rapturerecord.ca. அந்த இணையதளத்திலே நீங்கள் போய் பார்த்தால் விவரங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றிய விவரங்கள் அங்கு தாராளமாக இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய சில ஆடியோ கிளிப்ஸ்கள் இருக்கின்றன, வீடியோ கிளிப்ஸ் இருக்கின்றன. அதை நீங்கள் பார்த்து இவர்களுடைய ஆல்பத்தினுடைய ப்ரொடக்ஷனை பற்றி நீங்கள் பார்க்கக்கூடும். மிக ஒரு பிரமாண்டமான தயாரிப்பாக இந்த இளைஞர்கள், இந்த சமுதாயத்தினர் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் இன்னொரு சிறிய இடைவேளைக்கு முன்பதாக ஒரு கேள்வியை நான் அவரிடம் எடுக்க இருக்கின்றேன். சரி, இந்த சிறப்பு தயாரிப்பாளர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் டேனியல் தாமோதரன் அவர்கள் எப்படி இந்த போற்றுவேன் ஆல்பத்திலே தன்னையும் இணைத்து கொண்டார்? இந்த ஆல்பத்தின் வெற்றிக்கு அவர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் என்று என்னால் ஊகிக்க முடியுது. அவருடைய இணைப்பை அல்லது நீங்கள் சேர்ந்து எந்த விதத்திலே இந்த ஒரு டீம் ஒர்க்காக, இதில் ஒரு டீமாக நீங்கள் பணியாற்றினீர்கள் என்பதை பற்றி நீங்கள் இதில் இருப்பதால் நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள். I think from day one we started last year March to do the CD, recording the CD. From that day till we released it in March 26th, he's been the hardest working person
in this CD project. I know that. So many times he called me. Yes. When we have to appointment, always he called me and looking for the interview and about you, talking about you lots, but I didn't know that you. I never met you. So I know very hard person. So go ahead. I think the success of the CD, I think, is because of his hard work. All the marketing that he did, all the planning that he did. He's a producer. He spent a lot in this, put a lot of effort, also a lot of finances towards the CD. Yeah, everyone had their part to play in this, but I think more than everyone else, he was the hardest working person in this project. That's why it's a big success. And I'm so thankful to him, and he knows that. He came up to me and asked me to do this CD, and I didn't know what to do. Because to make a CD, it costs a lot. I know. But a person with a heart like his who came and said, "You know what? I'll take care of everything. I'll do it. All you need to do is write the songs and sing it, and that's it." And because of his heart, because of his hard This is work, amazing. This is a big production, right? yes, it is. I think it's a lots of money involved, isn't it? Yes, it is. Yeah. ஆமாம் நேர்களே, அருமையான ஒரு ஆல்பம் மாத்திரமில்லை, குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட அல்லது தயாரிக்கப்பட்ட இந்த ஆல்பம். உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு நாங்கள் படைக்கின்ற காணிக்கையில் எப்பொழுதும் பரிசுத்தம் அது பெஸ்ட்டாக இருக்க வேண்டும் என்பதில் கரிசனையாக இருந்து இந்த ஆல்பத்தை தயாரிக்கிறார்கள். இது ஒரு உண்மையிலே ஒரு கெனடியன் மார்க்கெட், நார்த் அமெரிக்கா மார்க்கெட்டில் உள்ள ஒரு குவாலிட்டியான ஒரு ஆல்பம். அதை நீங்கள் கேட்டு பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்வோம், மீண்டுமாக உங்களோடு இணைந்து கொள்கிறோம். அருமையான சோரன் பிரின்ஸ் எசேக்கியேல் அவர்களோடு. ஸ்டே டியூன். பாடுவேன், உம்மை துதித்து போற்றுவேன். நீ செய்த நன்மையான காரியங்களை வாழ்நாள் முழுதும் பாடிடுவேன். நீ செய்த நன்மையான காரியங்களை வாழ்நாள் முழுதும் பாடிடுவேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. வெல்கம் பேக் வேவ்ஸ் ஆஃப் பவர். ஒரு அருமையான நேர்காணலில் எங்களோட பிரின்ஸ் எசேக்கியேல் அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். மீண்டுமாக நாங்கள் இந்த நேர்காணலின் இறுதிக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். மீண்டுமாக அவரோடு ஒரு கேள்வி கூட நாங்கள் இணைந்து கொள்ளலாம். திரு பிரின்ஸ் எசேக்கியேல், இந்த போற்றுவேன் ஆல்பம் முதலாக தேவ மகிமைக்கு நாமத்துக்காக வெளியிட்டிருக்கிறீர்கள். வண்டர்ஃபுல். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் சிடி ஆராதனை பாடலாக நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், வெளியிட்டிருக்கிறீர்கள். இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் உண்டா? Main reason is because I'm a worship leader. Wow. Yeah, I'm a youth pastor, worship leader, so that's my passion. Music is my passion from day one. And I grew up listening to my mom singing and doing worship in churches as well for lots of programs and stuff like that. So worship is part of my lifestyle. So that's one of the reasons why I released a CD that has a lot of praise songs in it. Amen. So the next album, I think you have a plan, of course. Next album is going to be a different. Yeah, definitely. We're also thinking of going into English as well as Tamil. So, well, there's a lot of planning. We'll see whatever God's will is, we'll do that. நிச்சயமாக அடுத்த ஆல்பம் தயாரிப்பிலையும் அவர்கள் நிச்சயமாக இணைந்து கொள்வார்கள். காரணம் இது சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஆல்பம். அடுத்த ஆல்பங்கள் நான் நினைக்கிறேன் வித்தியாசமான வெரைட்டியோட பாடல்களோடு அது வருமென்று நான் எதிர்பார்க்கின்றேன். நிச்சயமாக அடுத்த ஆல்பம் வெளியிட்ட பின்பும் கூட நாங்கள் இந்த ஸ்டூடியோ பிரின்ஸ் எசேக்கியேலுக்காகவும் இந்த ராப்சர் அந்த ஸ்தாபனத்துக்காகவும் அருமையான சகோதரன் டேனியல் அவருக்காகவும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அவருடைய வாஞ்சை
இளைஞர்களுடைய அந்த நோக்கம், எண்ணம், சிந்தனைகளை அறிந்திருக்கிறபடியால் அடுத்த ஆல்பத்துக்கும் நாங்கள் மிகுந்த ஓரளவு முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆதரவு அளிக்க நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறது இந்த வல்லமையின் அலைகள். அது மாத்திரமில்லை, இந்த வல்லமையின் அலைகள் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், பார்வையாளர்கள், நேயர்கள் இந்த ஆல்பங்களை வாங்கி வீடுகளில் அல்லது வாகனங்களில் போடுங்கள், போட்டு கேளுங்கள். அதன் மூலம் ஆசீர்வாதத்தை கண்டடைவீர்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் உங்களோடு இணைந்து கொள்கிறோம். ஸ்டே டியூன். வானத்தின் மழை திறந்து நீரப்பு நீரப்பு அபிஷேகத்தால் என்னை நீரப்பு நீரப்பு வல்லமையால் என்னை நீரப்பு நிரப்பு 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 உந்தன் அபிஷேகத்தால் நிரப்பு. வெல்கம் பேக் வேவ்ஸ் ஆஃப் பவர் லிசனர். அருமையான ஒரு நேர்காணலில் நாங்கள் இணைந்திருந்தோம். இந்த நேர்காணலின் இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அருமையான சௌரன் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் இந்த நேர்காணலிலே அவர் எப்படி ஃபீல் பண்ணுறார், ஹவ் யூ ஃபீல் என்று கேட்க இருக்கின்றோம். அவருடைய உணர்வுகள், அவருடைய எண்ணங்கள், இந்த சக்ஸஸாக வந்த இந்த ஆல்பம் உங்களோட கையில் தந்திருக்கிறார். அது இன்னுமாக முழுமையாக பெற வேண்டுமென்றால் நீங்கள் வாங்கி அதை உங்களுடைய நண்பர்களுக்கு பரிசு பொருட்களாக அல்லது ரட்சிப்புக்கு ஒரு வாசல்களாக உங்களோட சமுதாயத்துக்கு, இளைஞர் சமுதாயத்துக்கு கொடுங்கள். அதே நேரத்தில் உங்கள் வீடுகளில் வாங்கி அதை போட்டு கேளுங்கள். ஒரு நல்ல ஒரு கலை பொக்கிஷம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆராதனை பாடல் அடங்கிய ஒரு தொகுப்பு. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள், பார்வையாளருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? What do you feel right now, your interview, and also what are you thinking to tell them? First of all, I'm so thankful for having me here at Waves of Power. I think the only thing that I have to say to anybody through the CD is that whatever you do for God, just do it for Him. Whatever God has given you in your life, all the talents that God has given you, just use it for God only. Don't use it for anything else. Amen. Wonderful. Short and sweet சொல்லிட்டாரு. ஸோ உங்களுடைய இந்த ப்ரொடியூசருடைய அந்த ஸ்தாபனத்தினுடைய இணையதள வெப்சைட் அட்ரஸை மீண்டுமாக நீங்கள் சொல்லுங்கள். Rapture? It's www.rapturerecords.ca. rapturerecords.ca. www.rapturerecords.ca என்ற இணையதளத்திலே நீங்கள் சென்று இதை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சில நேர்களையும் இணைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறோம். அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. இணைப்பில் யார் இருக்கிறீர்கள்? வணக்கம். வணக்கம் பிரதர், ஸ்டீபன் சாண்டர்ஸ் பேசுறேன். வாங்க பாஸ்டர். இசையமைப்பாளர் ஸ்டீபன் சாண்டர்ஸ் இணைந்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள். இந்த இன்டர்வியூ கேட்டீங்களா? இல்ல பிரதர், ஐம் சாரி, எனக்கு நான் வெளியே இருக்கிறது, எனக்கு நெட் இங்க இன்டர்நெட் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. சரி சரி, அதனால உங்களுக்கு நான் ஃபோன்ல கூப்பிட்டுருந்தேன். சரி, நீங்கள் அப்படியே கலையத்தில் இணைந்திருங்கள். இந்த இன்டர்வியூவில் நாங்கள் இணைந்திருக்கிறோம், அதை முடித்து கொண்டு வருகின்றோம். ஆமாம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல்லது பார்த்து கொண்டிருப்பது அருமையான ஒரு
ஆல்பத்தினுடைய நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். மீண்டுமாக உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்வதென்றால், இந்த இளைஞர்கள் எமது இளைஞர்கள் இவர்களுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுங்கள். அவர்களை இன்னுமாக அநேக ஆல்பங்களை அவர்கள் தயாரிக்க உங்களுடைய உற்சாகம் எப்பொழுதுமே அது உதவிகரமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த ஸ்டூடியோவில் வேவ்ஸ் ஆஃப் பவரில் வல்லமையின் அலைகள் ஸ்தாபனத்தில் நிச்சயமாக அவருடைய ஆல்பங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையானவர்கள் எம்மோட தொடர்பு கொண்டாலும் இந்த ஆல்பங்களை நாங்கள் தர ஆயத்தமாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வெளிநாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு எங்களோடு இணைந்து பேசுங்கள். உங்களுக்கு இந்த ஆல்பங்களை நாங்கள் அனுப்பி வைக்க ஒழுங்கு பண்ணுகின்றோம். அதே நேரத்தில் அவர்கள் மூலமாகவும் இந்த ஆல்பங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் அடுத்த ஆல்பங்களுக்கான ஆயத்தங்களை இனி வரும் நாட்களிலே எடுக்க இருக்கிறார்கள். அவர்களுக்குமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்றால் எப்பொழுதுமே ஜெபமே ஜெயமாயிருக்கிறது. இது உங்கள் பிள்ளைகள், உங்கள் உறவு, உங்கள் இளைஞர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளே இப்படிப்பட்ட ஒரு ஆல்பங்களை தயாரித்து எங்களாலே முடியும் என்று அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். அதனுடைய அந்த ஆல்பங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக சப்போர்ட், அதாவது ஆதரவு கொடுப்பீர்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டு, நம்பி, விசுவாசித்து கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி. இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து நீங்களும் அதாவது எங்களை ஒத்துழைத்து இந்த இடத்துல வந்து கலந்து கொண்டு இந்த ஷோவை நல்ல ஷோவாக முடிக்க. Thank you so much for having me. Appreciate it. Thank you very much. God bless you. We will see you next time. It's not the only today. It's going to be forever. God bless you. நன்றி நேயர்களே. மீண்டுமாக அடுத்த ஷோவிலே நாங்கள் இணைந்து கொள்ளலாம். Stay tuned. வாலிபத்தில் வரும் விருப்பங்கள் மாய், கண்ணை மயக்கும் காரியங்கள்